வரும் வாரம் பங்குனி 28 வெள்ளிக்கிழமை அன்று பால்குடம் காவடி ஆட்டத்துடன் முருகன் வீதி உலா காட்சிகள் மிக சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு முருகனின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். புவனகிரி கடைவீதி மெயின் ரோட்டில் அமைந்துள்ள செல்வ கொளஞ்சியப்பர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலய பங்குனி உத்திர பிரம்மோற்சவ திருவிழா முருகன் வள்ளி தேவசேனா திருமண நிகழ்வு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. வரும் வாரம் பங்குனி 28 வெள்ளிக்கிழமை அன்று பால்குடம் காவடி ஆட்டத்துடன் முருகன் வீதி உலா காட்சிகள் மிக சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு முருகனின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். புவனகிரி கடைவீதி மெயின் ரோட்டில் அமைந்துள்ள செல்வ கொளஞ்சியப்பர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலய பங்குனி உத்திர பிரம்மோற்சவ திருவிழா முருகன் வள்ளி தேவசேனா திருமண நிகழ்வு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. வரும் வாரம் பங்குனி 28 வெள்ளிக்கிழமை அன்று பால்குடம் காவடி ஆட்டத்துடன் முருகன் வீதி உலா காட்சிகள் மிக சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு முருகனின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். குன்றுதோர் ஆடிவரும் குமரனுக்கு வேல்வேல், கோலமையில் ஏறி வரும் முருகனுக்கு வேல்வேல், கண்கண்ட தெய்வமாம் கடம்பனுக்கு வேல்வேல், களி தீர்க்கும் சிவ ஞான ஸ்கந்தனுக்கு வேல்வேல், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. போன எபிசோட்ல நாம என்ன பார்த்தோம்? வேடனாக வள்ளியை கரம் பிடிக்க உருமாறி வந்தான் முருகப்பெருமான். கானகத்தில் வள்ளியோடு சில லீலைகள் செய்தான். அங்கிருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்து அடம் பிடிச்சான். வள்ளியோ அம்மா அப்பா 2 பேரும் வந்துட்டாங்க, வேடா நீ தயவு செய்து போயிடு அப்படின்னு மன்றாடினாள். ஆனால் அந்த வேடன் அங்கிருந்து நகரவில்லை. சிறிது நேரம் கழித்து பார்த்தால் வேடன் காணும். ஆனால் அங்கே ஒரு மிகப்பெரிய விருட்சம் எழுந்திருந்தது. இந்த விருட்சம் எப்படி இங்க வந்தது? இந்த வேடன் எங்க போனா? இது எல்லா கேள்விகளும் வள்ளியோட மனதில் ஓடியது. ரொம்ப நேரம் அங்க நின்று உரையாடிய களைப்புல வள்ளி பெருமாட்டி என்ன பண்ணினா, அந்த விருட்சம் மேல அப்படியே சாஞ்சென்று தூங்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரம் கழித்து அந்த விருட்சம் அப்படியே உருமாறி வந்து வள்ளியை அணைக்க துவங்கியது. சட்டென்று எழுந்த வள்ளி, அட மீண்டும் அங்க பார்த்தா மரம் போய் வேடன் வந்து நிற்கிறான். அடடா வேடா, உன்னுடைய லீலை தானா இது? நீ வேடனா? இல்லை, மாயக்காரன், மந்திரவாதி என்று வள்ளி கூறினாளாம். உடனே வேடன், மானே இளமாமையிலே செந்தேனே, நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வாயேன் என்று கூறினாளாம். உடனே வள்ளி, நிச்சயமாக முடியாது. நீ வீர் வேடனோ அல்லது மந்திர மாயா ஜாலங்களை செய்யும் மந்திரவாதியோ என்று வேடனிடம் கடுமையான வார்த்தைகளை கூறி அங்கிருந்து புறப்பட்டு சென்றாளாம். வேடனாக வந்து வள்ளியிடம் சில லீலைகளை செய்த முருகன் பிறகு விருட்சமாக மாறி அதன் பிறகு மீண்டும் வேடன் ரூபம் எடுத்தான். சரி, முருகனின் அடுத்த ரூபம் என்ன? வள்ளியை கரம் பிடிப்பதற்காக முருகன் அடுத்து எடுத்த ஸ்வரூபம்தான் வயதான தாத்தா. வள்ளி தனது தோழிகளுடன் திணைப்புறத்தில் விட்டு அரண்மனைக்கு சென்று அங்கே விளையாடி கொண்டிருந்தாளாம். அங்கே நம்பிராஜனும் அவரது துணைவியோடும் ஒரு வயதான தாத்தா நடந்து வந்தாராம். நம்பிராஜன் வள்ளியிடம், வள்ளி, இவர் மிகவும் சிறந்த ஒரு ஞானி, இவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள் என்று கூறினாராம். வள்ளியும் அந்த வயதான தாத்தாவை பார்த்து பயபக்தியோடு அருகில் சென்று அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாளாம். நம்பிராஜனும் அவளது துணைவியாரும், வள்ளி, இந்த வயதான முதியவரை நீ பத்திரமாக பார்த்துக்கொள், அவருக்கு உண்பதற்கு ஏதாவது கொடு, நாங்கள் சென்று வருகிறோம் என்று கூறி அந்த இடத்தை விட்டு சென்றார்களாம். வள்ளியுடன் இருந்த தோழியோ அந்த தாத்தாவிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு அவர்களும் சென்று விட்டராம். இப்பொழுது அந்த இடத்தில் வள்ளி ஒரு புறமும் தாத்தாவாக உருமாறி வந்த முருகப்பெருமான் மறுபுறமும் நின்றிருந்தனர். அப்பொழுது அந்த தாத்தா சொன்னாராம், வள்ளி, எனக்கு மிகவும் பசிக்கிறது, நான் வெகு தூரத்தில் இருந்து வருகிறேன், மிகவும் களைப்பாகவும் இருக்கிறது, எனக்கு புசிக்க ஏதாவது உணவு தாயேன் என்று கேட்டாராம்.
உடனே வள்ளி, ஐயா முதியவரே, இது காடு, இங்க நான் எங்கு சென்ற உணவை பெற்று கொண்டு வருவேன்? சரி இருங்கள், ஏதாவது பழங்கள், காய்கள், கனிகள் இருக்கிறதா என்று தேடி பார்க்கிறேன் என்று சென்றாளாம். அப்பொழுது அந்த தாத்தா, வள்ளி எனக்கு மிகவும் பசிக்கிறது. இங்க வந்தது யாரு? தாத்தா இல்லையே. தாத்தா உருவத்தில் கபட நாடகங்களை புரிவதற்காக வந்த முருகப்பெருமான் தானே, அவருடைய லீலை தானே இது. வள்ளி எனக்கு மிகவும் பசிக்கிறது, எனக்கு உடனே உணவு கொடு என்று அடம் பிடித்தாராம். வள்ளியோ, அட பெருமாளே, இங்கு வந்திருக்கும் இந்த முதியவர் என்னை இந்த பாடுபடுத்துகிறாரே என்று ஒரு புறம் நினைக்க, மறுபுறமோ ஐயோ இவருக்கு எவ்வளவு பசிக்கிறது, நாம் ஏதாவது புசிக்க கொடுத்தே ஆக வேண்டும் என்று தேடி பார்த்தாளாம். அப்பொழுது அவள் கண்களுக்கு புலப்பட்டது தேனும் தினை மாவும். மிகவும் சந்தோஷத்தோடு சென்று தேனும் தினை மாவையும் எடுத்து கொண்டு வந்து, தாத்தா இங்க பாருங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப சுவையா இருக்கும் தாத்தா, இதை உண்டு பாருங்கள், இதோ தேன், இதோ தினை மாவு என்று கொடுத்தாளாம். உடனே அந்த தாத்தாவோ, அம்மா வள்ளி, எனக்கு மிகவும் வயதாகிறது, இங்கே பார் எனது கைகள் எவ்வளவு நடுங்குகிறது என்று. இந்த நடுக்கத்தோடு நான் எப்படி அம்மா தேனையும் தினை மாவையும் இணைந்து பிசைய முடியும்? நீனே பிசைந்து உருண்டைகளாக்கி எனக்கு கொடுக்கிறாயா என்று கேட்டாராம். உடனே வள்ளி, இது வேறையா, சரி இருங்கள் என்று சொல்லி தேனையும் தினை மாவையும் அழகுற கலந்து அவற்றை உருண்டைகளாக்கி அந்த தாத்தாவிடம் கொடுத்தாளாம். இந்த தாத்தா என்ன செய்தார் தெரியுமா? கைகளை நீட்டி வாங்குவதை போல் வாங்கி அவ்வாறு கீழே போட்டாராம். உடனே வள்ளி, தாத்தா சரியாக பிடியுங்கள் என்று சொல்லி மீண்டும் இன்னொரு உருண்டையை எடுத்து கொடுத்தாளாம். உடனே தாத்தா சரிமா வள்ளி என்று சொல்லி கைகள் நடுங்குவது போல் ஜாலங்கள் செய்து அந்த உருண்டையையும் கீழே விட்டாராம். உடனே வள்ளி, தாத்தா இதெல்லாம் சரியா வராது, இந்தாங்க நீங்களே சாப்பிடுங்க என்று சொன்னாலாம். உடனே அந்த தாத்தா யாரு? முருகப்பெருமான் தானே. வள்ளி எனக்கு மிகவும் பசிக்கிறது, என்னால் தாங்க முடியவில்லை, தயவு செய்து என் பசிப்பிணியை போக்குவாயாக, உன் கைகளாலேயே அந்த உருண்டைகளை எடுத்து எனக்கு புசிக்க கொடுப்பாயாக என்று கேட்டாராம். வள்ளியோ திடுக்கிட்டு போனாலாம். ஆனாலும் பசியோடு இருக்கக்கூடிய முதியவரை ஏமாற்ற அவளுக்கு மனம் வரவில்லை. உடனே என்ன பண்ணா? கையிலேந்து உருண்டையை எடுத்து, தாத்தா காட்டுங்க என்று சொல்லி அவர் வாயில் போட்டாராம். 4-5 உருண்டைகளை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த தாத்தா பார்த்தாராம். என்ன இது? இதோடு விட்டால் வள்ளி உணவு கொடுத்து விட்டு சென்று விடுவாளே, இவளை விடக்கூடாது என்று சொல்லி என்று விக்க துவங்கினாராம். உடனே இதை கண்ட வள்ளி, அடடா தாத்தாவிற்கு விக்குகிறதே என்று இங்கும் அங்குமாக அலைந்து தண்ணீர் எடுத்து வர சென்றாளாம். அவளுக்கு தண்ணீரை சுமந்து கொண்டு வருவதற்கு எந்த விதமான பாத்திரமும் கையில் இல்லை. என்ன செய்வாள் பேதை பெண்? உடனே தாத்தாவிடம் வந்து, தாத்தா அங்கே பாருங்கள், ஒரு அழகான நீரோடை இருக்கிறது, வாருங்கள் தாத்தா, அங்கே சென்று தேவையான அளவிற்கு நீரை அருந்துகள் என்று அழைத்தாளாம். உடனே அந்த தாத்தா, அம்மா வள்ளி எனக்கு மிகவும் சோர்வாக இருக்கிறது, கூட விக்க வேற செய்கிறது, நீ என் கரம் பிடித்து அழைத்து செல் என்றாராம். உடனே வள்ளி, தாத்தா உங்களுக்கு மிகவும் குறும்புதான் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய மரத்தின் கிளையை உடைத்து ஒரு முனை அவள் பிடிக்க மறுமுனையை அந்த முதியவரிடம் கொடுத்தாளாம். இவ்வாறு அவரை அழைத்து சென்று அந்த நீரோடையின் அருகே விட்டாளாம். உடனே அந்த தாத்தா, நன்றி வள்ளி என்று சொல்லி அவளை பார்த்து, இன்னும் இங்கு ஏதாவது லீலைகள் செய்ய வேண்டும் என்று நினைத்து தவறி தண்ணிக்குள் விழுவதை போல் ஜாலம் செய்தாராம். விழுந்த அந்த தாத்தாவை தூக்குவதற்காக சென்ற வள்ளியை பார்த்து, ஏ வள்ளி, நீதானே என்னை இங்கு தள்ளிவிட்டாய், இரு உங்க அப்பா அம்மா கிட்ட நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம். பதறிப்போன வள்ளி, தாத்தா நீங்கள் கோபித்துக் கொள்ளாதீர்கள், வாருங்கள், நான் ஏதும் செய்யவில்லை, பேதை நான், உங்களை இங்கே அழைத்து வந்ததை தவிர நான் வேறு எதுவுமே செய்யவில்லை தாத்தா என்று மன்றாடினாலாம். சரி எழுந்திருங்கள் தாத்தா, நாம் மீண்டும் அந்த இடத்திற்கு செல்வோம் என்று அழைத்த போது அந்த தாத்தா சொன்னாராம், வள்ளி இந்த முறை நான் கம்பை பிடிக்க மாட்டேன், நீ என் கரம் பிடித்துத்தான் அழைத்து செல்ல வேண்டும் என்று கூறினாராம். வந்திருப்பது முருகப்பெருமான் அல்லவா? தாத்தா உருவில் இருந்த முருகனின் கரமும் வள்ளியின் கரமும் இணைந்தது. வள்ளி மெதுவாக தாத்தாவை அழைத்து மீண்டும் திணைப்புறத்திற்கு வந்தாளாம். அங்கு வந்து அமர்ந்து கொண்ட தாத்தாவிடம், தாத்தா உங்கள் பசிப்பிணி தீர்ந்ததா என்றாராம். தேனும் தினைமாவும் அருமை வள்ளி, நன்றி என்றாராம். தாத்தா இப்பொழுது விக்கலும் நின்று விட்டது, நீரும் அருந்தி விட்டாச்சு, நீங்கள் இங்கே அமர்ந்து ஓய்விடுங்கள், நான் சென்று வருகிறேன் என்றாளாம். செல்வதா? நாம் வந்ததே இவளுக்காகத்தானே,
இவ போயிட்டு அப்புறம் நாம இங்க உட்கார்ந்து என்ன பண்ணுறது என்று நினைத்த முருகப்பெருமான் வள்ளியை அழைத்து, சரி வள்ளி, நான் சில கேள்விகள் கேட்கிறேன், அதற்கு விடையளித்த பிறகு நீ செல்லலாம் என்றாராம். இங்கேதான் அடுத்த திருவிளையாடல் துவங்கியது. தாத்தா கேட்டாராம், காட்டு மிருகங்களை கண்டால் உனக்கு பயமோ வள்ளி என்றாராம். காட்டு மிருகங்களை என் காலால் எட்டி உதைப்பேன், எனக்கு எதை கண்டும் பயமில்லை என்றாலாம். உடனே புலியை கண்டால் பொசுக்குவேன் என் பார்வையில் என்றாலாம். அப்பொழுது யானையை கண்டால் என்று கேட்டாராம். உடனே வள்ளி திடுக்கிட்டாள். தாத்தா, எனக்கு எதை பார்த்தும் பயம் கிடையாது, ஆனா இந்த யானை இருக்கே, அதை கண்டால் மட்டுமே எனக்கு பயம் என்றாலாம். உடனே தாத்தா, இது போதும் எனக்கு என்று நினைத்து, சரி வள்ளி, நீ புறப்படு என்றாராம். உடனே வள்ளி, மிக்க நன்றி தாத்தா என்று திரும்பி 2 அடிகள் எடுத்து வைக்கும் முன்பு வேடனாக, வேங்கையாக, விருத்தனாக அங்கு வந்த முருகப்பெருமான் தனது சோதரனான விநாயக பெருமானை மனமுருகி அழைத்தாராம். கைத்தல நிறைகனி அப்பமோடு அவல் பொறி கப்பிய கரிமுக நடிப்பேணி என்று விநாயக பெருமானை அழைத்த போது அங்கே அடுத்த க்ஷணமே விநாயக பெருமான் வந்து நின்றாராம். விநாயகன் என்றாலே என்ன, யானை உருவம் தானே. வள்ளிக்கோ யானையை கண்டால் பயம்தானே. வள்ளி மீண்டும் ஓடி வந்து, தாத்தா தாத்தா, அங்கே ஒரு யானை நிற்கிறது, எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது தாத்தா, நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்றாளாம். இதுதான் தக்க தருணம் என்று நினைத்த முருகப்பெருமான், வள்ளி, நீ என்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று எனக்கு சத்தியம் அளித்தால் மட்டுமே இந்த யானை இங்கிருந்து செல்லும் என்று கூறினாராம். உடனே வள்ளி நகைத்தாளாம். நீரோ வயதான கிழவர், நானோ இளவரசி, உன்னை நான் திருமணமா? முடியாது என்று சொல்லி 2 அடிகள் எடுத்து வைத்த உடனே அங்கு மீண்டும் விநாயக பெருமான் வள்ளியின் முன்பு காட்சியளித்தாராம். வள்ளிக்கோ யானையை கண்டால் பயம்தானே. மீண்டும் ஓடி வந்த, தாத்தா, அங்கே யானை நிற்கிறது. வரும் வாரம் பங்குனி 28 வெள்ளிக்கிழமை அன்று பால்குடம் காவடி ஆட்டத்துடன் முருகன் வீதி உலா காட்சிகள் மிக சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு முருகனின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். புவனகிரி கடைவீதி மெயின் ரோட்டில் அமைந்துள்ள செல்வ கொளஞ்சியப்பர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலய பங்குனி உத்திர பிரம்மோற்சவ திருவிழா முருகன் வள்ளி தேவசேனா திருமண நிகழ்வு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. வரும் வாரம் பங்குனி 28 வெள்ளிக்கிழமை அன்று பால்குடம் காவடி ஆட்டத்துடன் முருகன் வீதி உலா காட்சிகள் மிக சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு முருகனின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது தாத்தா, அந்த யானையை போக சொல்லுங்க என்று மன்றாடினாளாம். உடனே அந்த தாத்தா சிரித்தாராம். வள்ளி, நான் தான் வயதான கிழவனாச்சே, என்னால் முடியாது என்றாராம். வள்ளி, தாத்தா, தயவு செய்து அந்த யானையை நகரச் சொல்லுங்கள், எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது என்று மீண்டும் மன்றாடி கேட்டுக்கொண்டாளாம். உடனே அந்த முருகப்பெருமான், தாத்தாவா உட்கார்ந்திருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணார்? வள்ளி, நீ என்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சத்தியம் அளித்தால் மட்டுமே அந்த யானை அங்கிருந்து செல்லும் என்றாளாம். உடனே வள்ளியோ, இந்த புறம் தாத்தா சத்தியம் கேட்கிறார், எதற்கு? இவரை திருமணம் செய்து கொள்வதற்கு. மறுபுறம் இங்கிருந்து செல்லலாம் என்று பார்த்தால் மிகப்பெரிய யானை மிரட்டும் விதத்தில் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. இங்கே தாத்தா, அங்கே யானை. இருவரையும் பார்த்து, அப்பா முருகா, என் மனம் முழுவதும் நீ மட்டும்தானே இருக்கிறாய். இந்த உடலும் உயிரும் இந்த பிறவியும் உனக்கானது தான் என்று நினைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என் அப்பா கந்த பெருமானே, உன்னை தவிர வேறு ஒருவரை எவ்வாறு என்னால் கரம் பிடிக்க முடியும் என்று அழுது புலம்பி அங்கே மயங்கி விழுந்தாளாம். சிறிது நேரம் கழித்து அங்கே தாத்தாவாக இருந்த அந்த முருகப்பெருமான் தனது அற்புதமான அழகான திருமேனியுடன் முருகனாய் வேலுடன் வீற்றிருந்து வள்ளியை எழுப்பி, வள்ளி, வேடனாய், வேங்கையாய், விருத்தனாய் வந்தது யாமே, உன்னை திருமணம் செய்து கொள்வே யான் இங்கே வந்தோம் என்று உரைத்து வள்ளியுடன் அழகுற முருகனாய் காட்சியளித்தாராம். அழகான பழனி மலையாண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே.
பன்னிரு கரத்தாய் போற்றி, பசும்பொன்மா மயிலாய் போற்றி, முன்னிய கருணை ஆறு முகப்பரும் பொருளே போற்றி, கண்ணியர் இருவர் நீங்கா கருணைவா ரிதியே போற்றி, எண்ணிரு கண்ணே கண்ணில் இருக்கும் மாமணியே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளியுடன் வீற்றிருக்கும் குமரனுக்கும் அரோகரா. மாலை மாற்றி தற்போது நடைபெறுகிறது. மற்றும் மாலை மாற்றி
மாப்பிள்ளை மாற்றி வந்துடுவாங்க. திருக்கல்யாணம் நிகழ்ச்சியானது சிறப்பாக நடைபெற்றது. அடுத்து என்ன செய்வாங்க? பொண்ணு மாப்பிள்ளைக்கு நெய் வைக்கிற நிகழ்ச்சி. சுவாமி அம்மாளுக்கு ஆனந்தமாக இந்த கல்யாண திருக்கோலத்தை அலங்கரிக்கிறார்.
வரும் வாரம் பங்குனி 28 வெள்ளிக்கிழமை அன்று பால்குடம் காவடி ஆட்டத்துடன் முருகன் வீதி உலா காட்சிகள் மிக சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு முருகனின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். புவனகிரி கடைவீதி மெயின் ரோட்டில் அமைந்துள்ள செல்வ கொளஞ்சியப்பர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலய பங்குனி உத்திர பிரம்மோற்சவ திருவிழா முருகன் வள்ளி தேவசேனா திருமண நிகழ்வு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. வரும் வாரம் பங்குனி 28 வெள்ளிக்கிழமை அன்று பால்குடம் காவடி ஆட்டத்துடன் முருகன் வீதி உலா காட்சிகள் மிக சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு முருகனின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.